ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மார்ட் ப்ராடக்ட். இது வந்து ஒரு IoT பேஸ்ட் ப்ராடக்ட். நம்ம வீட்டில் சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மார்ட் சீலிங் ஃபேன். இதுதான் அந்த ஃபேனோட ரிட்டைல் பேக்கேஜிங். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்பர்க் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ரெனிசா ஸ்மார்ட் பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேன் தான் இது. இந்த ஸ்மார்ட் ஃபேனை நம்ம ஆப் மூலமாகவும் ரிமோட் மூலமாகவும் கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா இதில் எல்லாத்துலேயுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நார்மல் ஃபேனை கம்பேர் பண்ணும்போது இது 1500 ரூபா வருஷத்துக்கு வந்து இதில் மிச்சப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. டேரக்டாக இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே ஒரு பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்கெட்டில் வந்து யூசர் மேனுவல், அதோட வாரண்டி கார்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபேனோட மோட்டார் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே நேரத்தில் காம்பாக்டாகவும் லைட் வெயிட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேனில் மாட்டுறதுக்காக 2 கேனபீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டவுன் ராட் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்ஃப்ராரெட் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறதுக்காக 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷேக்கிள் கிட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு பாக்ஸில் 3 அலுமினியம் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேட்ஸை பொறுத்தவரை இதில் வந்து டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நார்மலான ஃபேன்ஸில் இருக்கிற மாதிரி டஸ்ட் வந்து இதில் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பிளேட்ஸ் வந்து அலுமினியம் அலாயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேனில் அவங்க கொடுத்துருக்க மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா 24 வோல்ட்டில் ஒரு BLDC மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ BLDCனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட்டில் அந்த மோட்டார் வந்து இயங்குறதுனால அது வந்து BLDC மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த BLDC மோட்டாரோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 டைம்ஸ் நார்மல் ஃபேனை விட 3 டைம்ஸ் நீங்கள் வந்து எனர்ஜி வந்து சேவ் பண்ண முடியும். இதோட அதிகபட்ச வாட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 28 வாட்ஸ் தான் வந்து அதிகபட்ச ஹை ஸ்பீட்ல வந்து எடுக்கும். நீங்க லோ ஸ்பீட்ல வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 6 வாட்ஸ் தான் வந்து இதுக்கு வந்து கரண்ட் தேவைப்படும். அதுவே நீங்க நார்மல் ஃபேன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 85 வாட்ஸ் வந்து மினிமம் வந்து தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பவர் சேவிங் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்குது. இந்த மோட்டார்ல வந்து ஃபிரிக்ஷன் கம்மி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சீக்கிரமே வந்து டேமேஜ் ஆகாது, ப்ராடக்ட் டேமேஜ் வந்து வராது. நல்ல ஒரு உழைப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்க பேரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பால் பேரிங் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து Z+ ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேனோட இன்புட்டை பொறுத்தவரை நீங்க 140 வோல்ட்ல இருந்து 285 வோல்ட் வரைக்கும் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சில கிராமங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 140 கூட வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நேரங்களையும் இந்த ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். அதுவே நீங்கள் நார்மல் ஃபேனை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும், காற்றே வந்து சரியாக வராது. சில இதில் ஃபேனும் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அதுக்கடுத்து தான் வந்து இந்த ஃபேனை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நானே வந்து பண்ணிடலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை வந்து பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ரெகுலேட்டர் கனெக்ஷன்லேருந்து டேரக்ட் கனெக்ஷனாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெகுலேட்டர் இருந்தால் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ அதனால நான் வந்து ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இதை ஃபிட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். அவங்க தான் அதை மாட்டி வந்து ஃபிட் பண்ணாங்க. ஸோ மாற்றுறதுமே வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம பிளேட்ஸ் வந்து ஃபேனில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏற்கனவே ஃபேன் இருந்தது அப்படின்னா அந்த இடத்த வந்து கழட்டி மாட்டுறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க் தான். பட் என்ன அப்படின்னா அந்த வயரிங் பண்ணும்போது கரெக்டாக வந்து பண்ணணும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயம். ஸோ சேஃப்டியாக பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அது மாதிரி அந்த போர்ட்டெல்லாம் கரெக்டாக வந்து டைட்டாக நம்ம வந்து டைட் பண்ணிடணும். ஏன்னா ஃபேன் அப்படிங்கிறதுனால மேலே சுற்றுற ஒரு விஷயம் பார்த்தீங்களா, ரொம்ப சேஃப்டியாக பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபேனை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபேனுக்கு கீழே வந்து LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ பிளிங்க் ஆன கொஞ்சம் நேரத்திலே வந்து ஃபேன் வந்து ஓட ஆரம்பிக்குது. நார்மலான வந்து ஃபேனை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்குது. 1200 mm பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஒய்டான ஒரு கவரேஜ் வந்து கிடைக்குது. நல்ல காற்று வந்து நல்லா வருது. நார்மல் ஃபேனில் இருக்க ஒரு ஹம்மிங் நாய்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஃபேன் ஓடும்போது ஒரு ஹம்மிங் நாய்ஸ் இருக்கும். இதில் அந்த மாதிரி நாய்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸ் வந்து காற்றுல அடிக்கிற அந்த சத்தம் வந்து வருது. இந்த ஃபேனை நம்ம ஆப் மூலமாக கூட கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்காக பிளே ஸ்டோர்லேருந்து ஆட்டம்பர்க் அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆப்லேருந்து இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஃபேனை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி திரும்ப ஆன் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட LED லைட்ஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதோட ஃபேன் ஸ்பீடை வந்து நம்ம வந்து குறைக்கிறது ஏற்றுறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து டைமர் கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நம்ம ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணுறதுக்கும் வந்து இங்கே ஆப்லேருந்து பண்ண முடியும். அதுக்கு ஸ்லீப் மோட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீப் மோட் எதுக்காக அப்படின்னா நம்ம நைட்டு தூங்கும் போது இந்த ஸ்லீப் மோட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். நம்ம தூங்குறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மோடு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆப்பில் பார்த்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம ரிமோட்லேருந்து பண்ண முடியும். ஸோ ரிமோட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்காதுன்னு பாருங்க. அதே மாதிரி LED லைட்ஸ்க்காக பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீடை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியும். எவ்வளோ வந்து ஸ்பீடு நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பீடு வந்து எந்த ஸ்பீடில் இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஸ்பீடு 1ல் வச்சிங்க அப்படின்னா ஒரு லைட் எரியும், ஸ்பீடு 2ல் வச்சிங்கன்னா 2 லைட் எரியும், ஸ்பீடு 3ல் வச்சிங்கன்னா 3 லைட் எரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அந்த லைட் வந்து அதில் எரியும். அது மாதிரி பூஸ்ட் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பூஸ்ட் ஸ்பீடு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேன் வந்து ஒரு ஃபுல் ஸ்பீடில் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இமீடியட்டாக.
நீங்கள் வந்து ஒரு பாயிண்டாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரே நேரத்தில் நீங்கள் பூஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃபுல் ஸ்பீடுக்கு வந்து ஃபேனை வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோடும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் ரிமோட்டில் ஆப்பில் மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் அலெக்ஸா கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் அலெக்ஸா எந்தெந்த டிவைஸ்லாம் இருக்கோ எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு அலெக்ஸா டிவைஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள்ட்ட கூகுள் அசிஸ்டன்ட், கூகுள் ஹோம் மினி, இல்லை கூகுள் ஹோம், இல்லை கூகுள் நெஸ்ட் எது இருந்தாலும் அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் இருந்தாலோ இல்லை அலெக்ஸா இருந்தாலோ அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். Turn off studio fan. Turning the studio fan off. Set studio fan speed 3. Got it. Setting the studio fan speed to 3. Set studio fan speed 6. Got it. Setting the studio fan speed to 6. ஸோ நீங்கள் ரிமோட்லேருந்து, ஆப்லேருந்து, கூகுள் அசிஸ்டன்ட்லேருந்து டேரெக்டாக சுவிட்ச் மூலமாக எல்லா விதத்துலையும் வந்து இந்த ஃபேனை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதிகமான ஒரு கண்ட்ரோல் இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஐஓடி டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேனோட டெக்னாலஜியை பொறுத்தவரை இது வந்து கம்ப்ளீட்டாக டிசியில் தான் ஒர்க் ஆகுது. இது வந்து ஏசி கரண்ட் எடுத்தாலும் அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதனால் இதோட பவர் சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இன்வெர்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் பவர் ஷட்டவுனாக இருக்கும் போதோ இல்லை வந்து பவர் இல்லாமல் இருக்கும் போதோ நீங்கள் இந்த ஃபேனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நார்மல் ஃபேன் ஒரு மணி நேரம் ஓடுது அப்படின்னா இந்த ஃபேன் வந்து 3 மணி நேரம் வந்து ஓடும். அதுவே நார்மல் ஃபேன் வந்து 3 மணி நேரம் ஓடுது அப்படின்னா இந்த ஃபேன் வந்து 9 மணி நேரம் ஓடும். அந்த அளவுக்கு வந்து இதில் பவர் எஃபிஷியன்சி வந்து இருக்குது. ஸோ அதனால நார்மல் ஃபேனை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப வந்து ஒரு பவர் சேவிங் வந்து இருக்கும் கண்டிப்பாக. இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2300 ரூபாயிலேருந்து ஃபேன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்த்த மாடல் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்மார்ட் மாடல் அப்படிங்கிறதுனால இதோட விலை வந்து 5300 ரூபா சேல் பண்ணுறாங்க. ஸோ 5300 நமக்கு அதிகமாக தெரியலாம். பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதில் இருக்கிற டெக்னாலஜி, வாரண்டி இதில் வந்து முக்கியமான விஷயம். இவங்க வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து ஆன்சைட் வாரண்டியும் 1 இயர் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 இயர்ஸில் வந்து ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபேன் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரியான ஸ்மார்ட் ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.